So the reason why God tells you to obey your parents is to break your stubborn self-will. உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஏன் ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லுகிறார் என்று சொன்னால் உன்னுடைய வலிமையான அந்த சுய சித்தத்தை உடைப்பதற்காக. And that is why he tells people to obey the elders in the church also. ஆகவே தான் சபையிலே மூப்பொருளுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். See, they don't have to be perfect. அவர்கள் பூர்ணமானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. Joseph and Mary were not perfect. யோசேப்பும் மரியாளும் பூர்ணமான பெற்றோர் அல்ல. Jesus was perfect. ஆனால் இயேசு பூர்ணமானவராக இருந்தார். But he obeyed imperfect authority. ஆனால் அவர் பூர்ணமற்ற அதிகாரத்திற்கு பூர்ணமானவர் கீழ்ப்படிந்திருந்தார். Every authority in this world is imperfect. இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு அதிகாரமும் பூர்ணமற்றதாக Your இருக்கிறது. parents are imperfect. உங்களுடைய பெற்றோர் பூர்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். Elders are imperfect. மூப்பர்கள் பூர்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். Teachers in school are imperfect. பள்ளியிலே ஆசிரியர்கள், கல்லூரியிலே பேராசிரியர்கள் பூர்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். College professors are imperfect. கல்லூரியிலே உள்ள பேராசிரியர்கள் பூர்ணமில்லாதவர்களாக Go இருக்கிறார்கள். to work, your boss is imperfect. அப்படியே கஷ்டப்பட்டு தப்பித்து வேலைக்கு போனால் அங்கே போனால் மேலதிகாரியும் பூர்ணமில்லாதவராக இருக்கிறார். And the most amazing thing, you are also imperfect. அதுக்கு விட வியப்பான காரியம் என்னவென்றால் நீயும் பூர்ணமில்லாதவனாக இருக்கிறாய். So why can't you obey imperfect authority? ஆகவே ஏன் நீ பூர்ணமில்லாத அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கூடாது? Jesus had it more difficult because he was perfect and he had to obey imperfect. இயேசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் பூர்ணவனாய் இருந்தார், அவர் பூர்ணமில்லாதவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. He did that and the father said, I am well pleased with the way he lived for 30 years. அப்படி அவர் 30 ஆண்டுகள் வாழ்ந்தபடியினாலே பிதாவானவர் அவரை பார்த்து இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். Then you will make a lot of progress along the way. அப்படியானால் இந்த வழியிலே செல்லும் பொழுது நீ அதிக